இதே போலேயே இதே செட்டப்பில் என்னுடைய மகன் அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றான். அங்கு அவனை யாரும் அவமானப்படுத்தவில்லை. எங்க அங்க மொட்டை மாடி பாட்டி. ஆமாம் சார், அங்க இருந்த என் மச்சான் விஜய் சித்துவும் சரி, அங்க வந்த ஏன் மச்சான் அஷத் கானும் சரி. தூத்துக்குடி கொத்தனாரு பக்கத்துல பாம்பு, அந்த வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு வருது. அப்படியா? அந்த என்னுடைய மகன் அந்த நிகழ்ச்சிக்கு சென்றான். அங்க அவனை அப்படி ஒரு அவமானப்படுத்தவில்லை. ஆனால் நீங்கள் ஏன் என்னை இப்படி அவமானப்படுத்தீர்கள்? ஏய், நம்ம விஜயடா அவன் மச்சான். ஓ, மச்சான் வீட்டுக்கு போன பாட்டி சொல்றீங்களா? சார், உங்க பையன் ஒரு ஜெம்மு சார். அவனுடைய பேர் ஜெம்ம இல்லை, அவனின் பெயர் யுவன். ஜேம்ஸ் இல்லை அவன் பேர். அவன் ஜேம்ஸ் இல்லை, அவன் யுவன். சித்தப்பு, நாளைக்கு ஜெம்முனா வைரனே தெரியல. சொல்றேனேடா, இங்க பாரு. வைரம் வைரம் அது நான். இசையில் வைரம், இசையில் வைரம் நான் தான். சித்தப்பா ஏதோ சொல்ல வர. சொல்லுங்கள். சரி, எதை எடுத்துட்டு போறோம்? டேய் மவனே, இந்த ஸ்டேட்டில் மருந்த செந்தாமரைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஆமா, அந்த செந்தாமரை தாண்டா நம்ம யுவன். அப்ப இந்த சேரா இருங்க. ஆமா சித்தப்பா அப்படிதான் இருக்குது. ஏப்பா அதெல்லாம் சொல்ல நீ பாருங்க. இந்த நிகழ்ச்சிக்கு நான் சார் இருங்க சொல்றேன். அந்த யுவன் இருக்காங்களா, அந்த பொக்கிஷம், அது பாத்தியா எவ்வளவு ஒரு ஜாலியா ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு அந்த ஒரு எனர்ஜி பண்ண. அந்த மாதிரிலாம் இல்லாம எல்லாத்துக்கும் போயிட்டு நிருபரு பிரஸ் ரிப்போர்ட் எவன் வந்தாலும் நக்கலா கேட்கறது, கேள்வி கேட்கறது, சொல்றது. எதுக்கு வந்த, நீ வந்த வேலையை மட்டும் பாரு. வந்த வேலை அறிவு இருக்கா? அறிவு இருக்கா? இருக்கு சார். அப்ப அறிவு இல்லைன்னா நீ ஆளுக்கு 4 கிலோ 100 கிராம் கட்டியா கொடுக்க போற. ஏன் சார் அப்படிங்கிறீங்க?